சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். மதுரையில தாவேக்கவோட 2வது மாநில மாநாடு பிரம்மாண்டமா நடந்து முடிச்சிருக்கு. இந்த தாவேக்க மாநாட்டில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. என்னென்ன தீர்மானங்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது நடந்து முடிந்த 2வது மாநில மாநாட்டில் மொத்தம் நீங்க சொன்ன மாதிரி 6 தீர்மானங்கள் ஏற்றப்பட்டிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்ன 2 மணி அளவில் உள்ள நம்ம செய்திகளில் சொல்லும் போது அவங்க என்னென்ன தீர்மானங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்த தீர்மானங்களை தான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பரந்தூர்ல விவசாய நிலங்களை அழித்து புதிய விமான நிலையம் கட்டும் முடிவை கண்டித்து முதல் தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கு. இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர்ல அந்த விமான நிலையம் அமைப்பதற்காக 5746 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் முயற்சியில திமுக அரசு இறங்கி உள்ளதுனும், இதுல பெரும்பாலான நிலங்கள் விவசாயிகளுக்கு சொந்தமானவைனும் முப்போக விளையக்கூடியவைனும் அப்படின்னு அறிவிச்சாரு. முப்போக விளையக்கூடியவை அவர்களோட வாழ்வாதாரத்தை பறிபோவதை தடுக்க வருடக்கணக்கில் போராடி வரும் அந்த ஏழை எளிய மக்களோட போராட்டத்தை நசுக்கவும் பலவந்தமா அவர்களோட நிலத்தை பறிக்கவும் திமுக அரசு அழுத்தம் கொடுத்து வருதுன்னும், இந்த அரசு கையகப்படுத்த முயலக்கூடிய 13 வற்றா நீர்நிலைகள் இருக்கிறதாகவும், இதனால இந்த இடங்கள் கையகப்படுத்தப்பட்டா இந்த பகுதி மக்கள் மிகுந்த அளவில் அந்த விவசாயிகள் மிகுந்த பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு முதல் தீர்மானமும், சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி 2வது தீர்மானமும் ஏற்றப்பட்டிருக்கு. இப்ப சமீபத்தில் இந்த வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் கொண்டு வர்றோம் அப்படிங்கிற பேரில் லட்சக்கணக்கான பெயர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு எழும்பின நிலையில அதை 2வது தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல இந்த சுமார் 65 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்குது. இது அங்க உள்ள வாக்காளர் சதவீதத்துல 8.3% அப்படின்னும், 2024 மக்களவை தேர்தலுக்கு முன் நடைபெற்ற வாக்காளர் சரிபார்ப்பு பட்டியல்ல இவர்களின் விவரங்கள் ஏன் சரிபார்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் கேள்வி எழுப்புறதோடு இல்லாம, ஜனநாயகத்தை காக்கும் வகையில சுதந்திர மற்றும் நியாயமான முறையில தேர்தல் நடைபெறுவதற்கு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டில் 2வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. 3வது தீர்மானமாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதையும் அவர்கள் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதையும் தடுக்க தவறுவதாக கூறி மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்து 3வது தீர்மானத்தை ஏற்றிருக்காங்க. அதுல கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததால தான் கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிற படகு போலவே தமிழக மீனவர்களோட வாழ்க்கையை தத்தளிச்சிட்டு இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிற அவரு, இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கொண்டு வரணும். அதாவது மத்திய மாநில அரசுகள் இதுக்கு உடனடியா ஒரு தேவையான நடவடிக்கை எடுக்கணும்னு 3வது தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கு. 4வது தீர்மானமாக ஆணவ கொலைகளை தடுக்க நவீன சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது தமிழகத்துல இப்போ சற்று கொஞ்சம் அதிகரிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கிறதுன்னே சொல்லலாம். இது அதிகரிச்சிருக்கிறதாக உயர்நீதிமன்றமே ஏற்கனவே வேதனை தெரிவிச்சிருந்தது. இந்நிலையில சாமானிய மனிதர்கள் சராசரி வாழ்க்கையை நடத்தக்கூட அஞ்சக்கூடிய சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டில் நிலவி வருது அப்படின்னும், திமுக அரசு எப்படிப்பட்ட சமூக நீதி இப்படிப்பட்ட சட்டத்தை போதிய அளவுக்கு தடுக்க தவறிய திமுக எப்படி ஒரு சமூக நீதி அரசா மாறும்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கோடு இல்லாம, இதற்கு ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கொண்டு வரணும்னு சொல்லி இந்த மாநாட்டில் 4வது தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தமிழகத்துல பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாகவும் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து இருப்பதற்கும் காரணமான நிர்வாக திறனில்லாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 5வது தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே சட்டம் ஒழுங்கு அடியோடு சிதைந்திருக்கிறதாகவும், பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்குது அப்படின்னும், பள்ளி கல்லூரிகள் உள்ள பகுதிகளில் கூட போதைப் பொருட்கள் விற்கப்படுவதை தடுக்க இந்த மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்படலேனும், இதனால இளைய சமூகம் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை சந்தித்து வருது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு தங்களோட 5வது தீர்மானத்தை ஏற்றிருக்கிறாங்க. 6வது தீர்மானமாக அவுட் சோர்சிங் முறையில காலி பணியிடங்களை நிரப்பாம டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட தேர்வு வாரியங்கள் மூலமா இந்த நேர்மையான முறையில இந்த பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி 6வது தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது அரசு பணியில சுமார் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படாம லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கும் நிலையில போதிய வேலை வாய்ப்பு இல்லாம தவிச்சு வர்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுது. ஆனா இதெல்லாம் கண்டுக்கிடாம அவுட் சோர்சிங் முறையில பதவியில ஆட்களை நிரப்புறதுக்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது ஏற்கத்தக்கதில்லைனும், இந்த நடவடிக்கையால போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரக்கூடிய இளைஞர்கள் அதே மாதிரி மாணவர்களோட வேலை வாய்ப்பு
பறிமுகம் அபாயம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கறது குறிப்பிட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேர்மையான முறையில அரசு வந்து காலி பணியிடங்களை நிரப்பணும், அவுட் சோர்சிங் முறையில் நிரப்பக்கூடாது அப்படின்னு தமிழக அரசுக்கு வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்குது. மொத்தம் 6 தீர்மானங்கள், இந்த மொத்தம் 10 தீர்மானங்கள் வரை இயற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 6 தீர்மானங்கள் இயற்றப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது இந்த மாநாடானது முடிவு பெற்று இருக்குதுங்க.